விஷயம் என்ன அப்படின்னா, இந்தியாவில் இதுவரை கிட்டத்தட்ட 150 ஆண்டுகளாக இந்தியர்களாகிய நாம் கடைபிடித்து கட்டுப்பட்டு வந்த இந்திய சட்டங்களை திடீர்னு பாஜக ஒரு மாற்றம் செய்திருக்கிறார். அது இந்த டிசம்பர் மாதம் 23 டிசம்பரில் அவங்க பாராளுமன்றத்தில் தாக்கல் பண்ணி எல்லாம் பண்ணிட்டாங்க. அப்படி ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. இது சராசரியான அவர்கள் செய்து வரக்கூடிய தகுதி திருத்தங்களை போல்தான் அப்படின்னு நினச்சி நம்ம லேசாக விட்டுட்டு கடந்துடக்கூடாது. இது மிக ஆபத்தானது. இந்த ஆபத்து மெல்ல எல்லாரையும் கவி கொண்டுக்கிறது. நம்ம இவ்வளோ நாளாக நினச்சிட்டு இருக்கோம் பொது சிவில் சட்டம் கொண்டு வர்றாங்க, அது முஸ்லீம்களுக்கு மட்டும்தானே, நமக்கு என்ன கிடக்கு அப்படின்லாம் கூட நம்ம அதை கண்டுக்கிறாமல் சில பேர் போயிருக்கலாம். பொது சமூகம் அப்படி பெரிய அது ஒரு சீரியஸாக எடுத்துக்கிறாம கூட விட்டுருக்கலாம். ஆனால் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய இந்த சட்டம் இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 150 ஆண்டுகளாக இந்தியர்களாகிய நாம் கடைபிடித்து வந்த ஒரு சட்டத்தை, அதாவது இந்திய தண்டனை சட்டம் ஐபிசி சிஆர்பிசி அப்படின்னு சொல்லி இதுவரைக்கும் கடைபிடித்து வந்த சட்டங்களை ரொம்ப மாற்றியிருக்காங்க. அதாவது அதை மாற்றி என்ன பண்ணியிருக்காங்க, எதற்காக அதை மாற்றி இருக்கின்றார்கள், இப்பொழுது இந்த சட்டங்களை மாற்ற வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிற கேள்விக்குள்ளேயெல்லாம் நம்ம போக வேண்டியது இருக்குது. பொதுவாக இவங்க ஆட்சிக்கு வந்ததில் இவருடைய அந்த குருபீடமாக இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் துவங்கிய காலம் தொட்டு இந்தியாவுடைய இந்த இயல்புத்தன்மையிலிருந்து மாற்றி அதை சமஸ்கிருதத்தின் கீழ், சமஸ்கிருதம் பேசக்கூடியவருடைய ஆதிக்கத்தின் கீழ் அதை கொண்டு வந்துடணும் அப்படிங்கிறது இவங்களுடைய நோக்கம். ஆனால் அவங்களே நேரடியாக ஆட்சியில் பங்கு பெற மாட்டார்கள். அவர்களுக்கு வேண்டிய அடியாட்களை வைத்து ஆட்சிகளை நடத்துவார்கள். இதை பற்றி பேசினா அது வேறு சப்ஜெக்ட் தான் போயிடும். ஆக அவர்கள் கொண்டு வர அவர்கள் தீர்மானிக்கக்கூடிய, அவர்கள் லட்சியமாக கொண்டிருக்கக்கூடிய ஒரு இந்து தேசம் என்கின்ற ஒரு ஒற்றை தேசத்தை கொண்டு வருவதற்காக அவர்கள் நினைக்கக்கூடிய அந்த சட்டத்தின்படி அவர்கள் காலங்காலமாக இந்த ஆரியம் அல்லாத மக்கள் மீது, இந்திய மண்ணின் மைந்தர்களாகிய திராவிட சமூகம் அப்படி சொன்னால் சில பேர் கோவிக்கிறாங்க, ஆரியம் அல்லாதவர்கள் மீது நடத்தி வந்த அந்த ஏகபோக ஆதிக்கத்தை இடையில பிரிட்டிஷ்காரர்கள் அவர்கள் சில சட்டங்களை கொண்டு கொஞ்சம் எல்லாரும் கொஞ்சம் பெருசாக முழு சுதந்திரம் இல்லை அப்படின்னாலும் கூட ஓரளவுக்கு நியாயத்தின்பால் நியாயம் எல்லா மக்களுக்கும் போகும்படி சட்டம் அதனுடைய கடமையை எல்லோருக்கும் ஓரளவு பொதுவாக செய்யும்படி அவங்க சட்டம் கொண்டு வந்தாங்க இல்லையா, அதை அப்படியே தலைகீழாக மாற்றி இவர்கள் காலப்போக்கில் மனு தர்மத்தை இங்கே சட்டமாக கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்தில் இன்னைக்கு இந்தியாவுடைய பிரதான சட்டங்களை இவர்கள் மாற்றியிருக்காங்க. அப்படின்ற ஒரு பக்கம் இருக்க, மாற்றிய விதம் குறித்து நாம் இங்கே பேச வேண்டியிருக்கு. என்னன்னு சொன்னால், சட்ட மாற்றங்களை செய்யும் பொழுது அவங்க ஒரு நீண்ட விவாதத்துக்கு எல்லா மாநிலங்களையும் கருத்து கேட்கணும், விவாதத்துக்கு உட்படுத்தணும். அதே மாதிரி சட்டம் சார்ந்த கல்வியாளர்களை கருத்து கேட்கணும். இதையெல்லாம் யார் செய்ய வேண்டும் என்றால் சட்ட அமைச்சர் செய்ய வேண்டும். ஆனால் இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா, உள்துறை அமைச்சர் இந்த மசோதாவை தாக்கல் பண்ணார். உள்துறை அமைச்சர் ஒரு சட்ட மாற்ற மசோதாவை தாக்கல் பண்ணுறதே சட்டப்படி செல்லாது. இவங்க எல்லாமே ஏற்றிக்கு முட்டா செய்கிறது தானே வழக்கம், பெரும்பான்மை இருக்குது அப்படிங்கிறனால அப்படி ஒரு சட்டத்தை இவரே தாக்கல் பண்ணார். அந்த சட்டம் என்ன அப்படின்னா, பாரதிய நியாய சன்ஹிதா. அப்படிதான் பாரதிய நியாய சன்ஹிதா. இது எதுக்கு மாற்றாக இந்த சட்டம் அப்படின்னா, இந்திய தண்டனை சட்டம் ஐபிசி, அதுக்கு மாற்றாதான் இந்த பாரதிய நியாய சன்ஹிதா. இது சமஸ்கிருத வார்த்தை அப்படின்ற கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து பாரதிய நகரிக் சுரக்ஷா சன்ஹிதா. இதான் புரியுதா? பாரதிய நகரிக் சுரக்ஷா சன்ஹிதா. இது எதுக்கு அப்படின்னா, இந்திய குற்றவியல் நடைமுறை சட்டம் சிஆர்பிசி இருக்கு இல்லையா, அந்த சட்டத்துக்கு மாற்றா இந்த பாரதிய நகரிக்
சுரக்ஷாசன் விழா அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. அடுத்ததா பாரதிய சாட்சிய மசோதா. இந்த சட்டம் ஆதாரம் எவிடன்ஸ் இருக்குல்லையா, அந்த எவிடன்ஸ் ஆக்ட்னு சொல்லுவாங்க. ஆதாரம் சட்டம் 1872க்கு மாற்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அறிவித்திருக்காங்க. அருமையானவர்களே, முதல்ல இந்த சட்டங்களுக்கு சமஸ்கிருதத்தில் பெயர் வைத்ததன் மூலமாக இவர்கள் இந்தியாவின் சட்டத்தை சமஸ்கிருதம்தான் இனி கையாள முடியும் அப்படிங்கிறத கொண்டு வருவாங்க. அதில் ஒரு உள்நோக்கம் என்னவா இருக்கும் அப்படின்னு நாம் தீர்மானிக்கிறோம். அப்படின்னா, ஆங்கிலம் கற்றவர்கள் இப்போ தமிழ்நாட்டிலலாம் கிட்டத்தட்ட கல்வியில் போயிட்டால் எல்லாருமே ஓரளவுக்கு ஆங்கிலம் கற்றவர்களாக இருப்பாங்க. இந்த ஆங்கிலம் கற்றவர்கள் சட்ட வல்லுநர்களாக, சட்ட தொழில் புரிபவர்களாக, அட்வொகேட்ஸ் இந்த மாதிரி செல்லலாம் அப்படிங்கிற இந்த வாய்ப்புகளை முற்றாக புறக்கணித்து, சமஸ்கிருதம் தெரிந்தால் மட்டும்தான் இனிமேல் சட்ட தொழிலுக்கு வர முடியும் அப்படிங்கிற ஒரு நிலையை முதல் கட்டமாக இது உருவாக்கு. ஏன்னு சொன்னால், சமஸ்கிருதத்தில் இந்த சட்டங்கள் வரும் அப்படிங்கும் பொழுது அந்த வார்த்தைகளை புரிஞ்சு அதனுடைய உட்பொருளை புரிஞ்சு கோர்ட்டில் வாதாடணும் அப்படின்னா சமஸ்கிருத பாண்டித்துவம் இருக்கணும். சமஸ்கிருதம் யாருக்கு தெரியும்? யாரால் எளிதில் கற்றுக்கொள்ள முடியும்? இன்றைக்கி இருக்கக்கூடிய குப்பனும் சுப்பனும் மாடனும் கற்ற பிள்ளைகள் போய் சமஸ்கிருதத்தை கற்றுக்கிற முடியுமா? அது சாட்சாத் அவார்டுகள்லாம் அவங்களுக்கு இயல்பாகவே அவங்க குடும்ப மொழி மாதிரி அது அவங்க அதில் ரொம்ப பாண்டித்துவம் பெற்றவர்களாக இருப்பாங்க. அப்போது இந்த வழக்குரைஞர்கள் என்கின்ற வாய்ப்புகள் அவர்களுக்கே சென்றடையும். இது வரைக்கும் அப்படிலாம் இருக்குது. இன்னும் உச்ச நீதிமன்ற ஜட்ஜுகள்லாம் கணக்கெடுத்தோம்னா, உயர் நீதிமன்ற ஜட்ஜுகள்லாம் கணக்கெடுத்தோம்னா யார் இருக்காங்கன்னு பார்த்தாலே விவரம் தெரிஞ்சவங்க. இருந்த போதிலும் கூட தலை சிறந்த வழக்கறிஞர்கள் எல்லாம் அந்த சமூகத்தில் இல்லாதவர்கள்லாம் இன்றைக்கி நிறைய இருக்கிறாங்க. அவங்களாம் சட்டத்தை பற்றி ரொம்ப நுட்பமாக புரிஞ்சுக்கிறாங்க. காரணம் ஆங்கில அறிவின் வழியாகத்தான். அதை அப்படியே கட் பண்ணி சமஸ்கிருதத்தை கொண்டு வந்துட்டா இது போன்ற வழக்கறிஞர்கள் இனிமேல் உருவாக மாட்டாங்க. அப்போ பண்டைய காலத்தில் இருந்த மாதிரி வக்கீல் அப்படின்னு சொன்னால் அவங்களாக தான் இருப்பாங்க. அந்த குறிப்பிட்ட சமூகம் அக்ரஹாரத்தில் தான் வக்கீல் அலுவலகங்கள். நாங்கள் சின்ன வயசுலாம் பார்ப்போம், அக்ரஹாரத்துக்கு தான் போகணும் ஏதாவது வழக்கு அப்படின்னு முறையிட போனால். அப்போ வேறாஜ் குமாஸ்தா அதுக்கு கீழான வேலைகள்லாம் மற்றவங்க இருக்க முடியும். இப்படி தான் நீண்ட காலம் இருந்துச்சு. அது கொஞ்சம் கொஞ்சமாக மாறி எல்லாருமே வக்கீல்களாக மாறின சூழல் வந்துடுச்சு இல்லையா? இதுக்கு முதல்ல ஒரு பெரிய சங்கடத்தை, தடையை உருவாக்கும் விதமாகத்தான் இந்த சட்டங்கள் சமஸ்கிருதத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால், அருமையானவர்களே, இது ஏனோ தானோ என்று சொல்லி விட்டுட்டு போயிட்டோம் அப்படின்னா சட்ட தொழிலில் அக்ரஹாரம் அல்லாதவர்கள் இனிமேல் ஈடுபட முடியாத ஒரு பேராபத்து. இது சமூக நீதிக்கு விடக்கூடிய பெரிய சவால். ரெண்டாவது, இந்தியாவில் எங்கேயுமே ஒன்றும் சமஸ்கிருதம்லாம் எங்கேயும் வழக்காடு மொழியும் இல்லை. இந்தியாவில் ஏதாவது ஒரு மாநிலத்தில் கூட சமஸ்கிருதம் பேசக்கூடிய மக்கள்லாம் இல்லை. அப்படி இருக்க எந்த மாநிலமே அந்த மொழி பேசாத மாநிலங்களாக இந்தியாவில் இருக்க, அப்படி வழக்கில் இல்லாத ஒரு மொழியையே சட்டத்தின் தலைமை மொழியாக கொண்டு வருவது, இது இவங்களுடைய அந்த ஒற்றை இந்தியா அப்படி, அதுவும் கூட அவங்களுடைய இந்தியா அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலையை உருவாக்கக்கூடிய சூட்சமம் இருக்கு. ஒற்றை இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? காலப்போக்கில் இந்தியாவும் இல்லை என்று ஆக்கி விடுவார். இப்போ இந்தியா இதுன்னு எப்படி ஆக முடியும்னு கேட்குறீங்களா? இந்தியாவுக்கு பாரமாக பாரதியம், பாரதம் அப்படின்னு பாரதம்னு சொல்லுவாங்க. அதனால தான் இந்த சட்டங்களுக்கே பாரதிய நியாயா கியாயா அப்படின்லாம் வச்சுருக்காங்க. புரியுதா? அப்போது இந்தியாவின் அடையாளங்களை மாற்றி விடுவார். அருமையானவர்களே, இந்த சட்டத்தை தாக்கல் பண்ணுறப்போ உள்துறை அமைச்சர் அவர் தான் தாக்கல் பண்ணார். ஆனால் உள்துறை அமைச்சர் தாக்கல் பண்ணக்கூடாது, சட்ட அமைச்சர் தான் தாக்கல் பண்ண ஏற்கனவே சொல்லியிருக்கு இல்லையா? அவர் இந்த சட்டத்தை சொல்லும்போது இதுக்கு ஏன் கொண்டு வர வேண்டிய அவசியம் என்ன ஏற்பட்டுன்னு ஒரு விளக்கம் தரணும் இல்லையா? அப்போ சொல்கிறாரு, இந்த சட்டம் பிரிட்டிஷ்காரங்க கொண்டு வந்தது. பிரிட்டிஷ்காரர்கள் தங்களது ஆட்சியை நடத்தவும் அதன் அடிமை குடிமக்களை நிர்வகிக்கவும் உருவாக்கப்பட்டவை அப்படிங்கிறார். இந்தியர்களை அடிமைகளாக்கி இந்த அடிமைகள் மீது ஆதிக்கம் செலுத்துவதற்காக வெள்ளைக்காரன் கொண்டு வந்தான்.
இன்னைக்கு இந்தியா சுதந்திரம் அடைந்து விட்டது அப்படிங்கிறார். நாம் இப்படி கேட்போமே, ஆமாம் பிரிட்டிஷ்காரன் இந்தியாவை அடிமைப்படுத்தினான், இது உலகத்துக்கே தெரிஞ்சதுதான். அதனால் அவங்க கொண்டு வந்த சட்டம் வேண்டாம்னு நீங்கள் முடிவெடுத்தீங்கன்னா, இப்போ நீங்கள் கொண்டு வரக்கூடிய சட்டம் ஆரியர்களுக்கு இந்தியர்களை அடிமைப்படுத்தக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் சந்தேகப்படுறோம். ஏன்னா நீங்கள் துவக்கத்திலே அந்த சமஸ்கிருத மொழியில் இதை அறிமுகப்படுத்துறீங்க. அப்போது அன்றைய காலத்தில் வெள்ளையனிடமிருந்து விடுதலை விட்டு விட்டோம், ஆனால் இங்கு இருக்கக்கூடிய இந்த உயர் சமூகத்தாரிடம் மீண்டும் அடிமைப்பட்டு விடுவோம், அதனால் சுதந்திரம் எங்களுக்கு இப்போதைக்கு வேண்டாம் என்று சொன்ன திராவிட கழகத்தார்கள், திராவிட சித்தாந்தவாதிகளுடைய அந்த கூட்டணிக்கு எவ்வளோ உண்மையாக ஆகிக்கிட்டு வருதுன்னு பாருங்கள். வெள்ளக்காரன் வேண்டாமா, அதுக்கு பதில் இவங்க ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு சூழலை வழியை உருவாக்குகின்றார்கள் அப்படிங்கிறத புரிந்துக்கணும். எனவே இது வெள்ளக்காரன் கொண்டு வந்த சட்டம், அதனால் அந்த அடிமை சிந்தனை, அடிமை அடையாளங்களை மாற்றுவதற்கு தான் அப்படின்னு சொல்கிறத நாம் ஒப்புக்கொள்ள தயாராக இல்லை. ரெண்டாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தனிநபர் சுதந்திரம், மனித உரிமைகள் மற்றும் அனைவருக்கும் சமமாக நடத்தப்பட வேண்டும் என்ற கோட்பாட்டின் அடிப்படையில் இந்த சட்டத்தை கொண்டு வரோம் அப்படிங்கிறார். இது எப்படி இருக்குன்னா, ஏதோ ஒன்று வேதம் மோதியது அப்படிம்பாங்க. மனித உரிமைகள் பற்றியும் எல்லாருக்கும் சமமான ஒரு வாழ்க்கை முறை வேணும், சமமான அந்தஸ்து வேணும், சம உரிமைகள் வேணுங்கிறத என்னைக்காவது பாரதிய ஜனதா சங் பரிவார்கள் ஒப்புக்கொள்வார்களா? அவங்க இன்றைக்கி இதை கொண்டு வர்றதுக்கான காரணமாக சொல்லும்போது மனித உரிமைகள் பற்றியும் பேசுகிறாங்க. அருமையானவர்கள், யாரெல்லாம் மனித உரிமைகள் பற்றி நாம் ஒன்று விளங்கிக்கணும். இவர்கள் பாராளுமன்றத்தை தொட்டு வணங்கி விட்டு உள்ளே செல்கிறார்கள் என்றால் பாராளுமன்றத்தினை அவமானப்படுத்த போகிறாங்க, அது சட்டம் பண்ண மாட்டாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கணும். இவர்கள் அரசியல் சாசனத்தை தொட்டு வணங்கி விட்டு ஆட்சிக்கு போக போகிறாங்கன்னா அரசியல் சாசனத்தை இவங்க இனிமேல் புறக்கணித்து தூக்கி எறிய போகிறாங்க. இவங்க எதை சொல்கிறார்களோ அதற்கு நேர் மாறாக செய்ய போகிறார்கள் அப்படிங்கிற அந்த இலக்கணத்தின் அடிப்படையில் இவர்கள் தனி மனித சுதந்திரம், மனித உரிமைகள் பற்றி அதை காப்பாற்றுறதுக்கு தான் இதை கொண்டு வர்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது முற்றிலுமாக ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல. அடுத்ததாக இவங்க சொல்கிற ஒரு விஷயம் ரொம்ப புதுமையான விஷயம் என்ன அப்படின்னா, பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் இருக்கு இல்லையா, பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள், மனித உடலை பாதிக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லி, அப்புறம் கடற்படை மற்றும் விமானப்படை தொடர்பான குற்றங்கள், தேர்தல் குற்றங்கள், நாணயங்கள், ரூபாய் நோட்டுகள் மற்றும் அரசு முத்திரைகள் ஆகியவற்றின் முறைகேடுகள் போன்றவற்றுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுகிறது. இந்த வார்த்தைகள்லாம் நிதானமாக இன்னொருக்கா கவனிச்சுக்க. பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள், இதை இதுக்காக இந்த சட்டத்தை கொண்டு வரும், இந்த குற்றங்களை தடுக்கிறதுக்கு. அருமையானவர்களே, உங்களுக்கு தெரியும், பெண்கள் பாதிக்கப்படுகின்றார்கள், அவர்கள் பாலியல் தொழில்களுக்கு ஆட்படுத்தப்படுகின்றார்கள் என்றால் அது யாரால்? இந்த 2014 24 வரைக்கும் உள்ள புள்ளி விவரங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும். பாரதிய ஜனதாவும் அதனுடைய கூட்டு அமைப்புகளும் சங்க பரிவார்களால் தான் பெண்கள் பல இடங்கள், ஹத்ராஸில் என்ன பல இடங்களில் பெண்கள் பாதிக்கிறார்கள். வெளியே போகிறது, தன்னுடைய கலைக்கடனை முடிப்பதற்காக ஒதுக்குப்புறமாக சென்ற பெண்ணை கொன்று தீயிட்டு கொளுத்தி விட்டு அந்த பொம்பளை வீட்டில் கக்கூட்டு இருந்திருந்தால் நிலமா வந்திருக்காது, அது எங்கே தப்பா என்றெல்லாம் ஏகடியம் செய்தவர்கள் பெண்களின் பாதுகாப்புக்காக ஒரு சட்டம் கொண்டு வருகிறோம் என்று சொன்னால் நம்பும்படியாக இருக்கிறதா அப்படிங்கிறத நீங்கள் வழங்கிக்கணும். அடுத்து இராணுவம், கடற்படை இதுகளுடைய பாதுகாப்புக்குன்னா சொல்லியிருக்காங்க. புல்வாமா சம்பவங்கள்லாம் எப்படி நடந்துச்சுங்கிற பற்றி அவங்க கட்சியில் இருந்த கவர்னரே சொல்லியிருக்காரு. அதனால் இராணுவ விஷயத்தில் இவர்கள் எவ்வாறானவர்கள் அப்படிங்கிறத நம்ம தனியான பட்டியல் போட வேண்டியது இல்லை என்று சொன்னாலும், இந்த அரசு முத்திரைகள் மற்றும் நாணயங்கள் சம்பந்தமான பாதுகாப்பு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க. அருமையானவர்களே, அரசு முத்திரைகள் இவர்களால் எப்படி பாதுகாக்கப்படும்னா, எலக்ட்ரல் பாண்டு பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க, தேர்தல் பத்திரம். அது முழுக்க முழுக்க உலகத்திலேயே மகா பெரிய மெகா ஊழல் அப்படின்னு சொன்னால் அந்த தேர்தல் பத்திரம் தான். அதுவும் அரசு முத்திரைகள் சார்ந்த ஒரு சப்ஜெக்டு தான். அப்படி ஒரு ஊழலை அரசு முத்திரைகள் என்படியே செய்து காட்டிய இவர்கள் அரசு முத்திரை குற்றங்களை தடுப்பதற்காக இதை செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறதும்,
திடீர்னு ஒரே ராத்திரியில் கனவு கண்டு முடித்த மாதிரி இருக்க ரூபாய் நோட்டெல்லாம் செல்லாது அப்படின்னு சொல்லி நாணயங்களை, சொந்த நாட்டு நாணயங்களை மதிப்பிழக்க செய்தவர்கள் இது பற்றியெல்லாம் பாதுகாக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அருமையானவர்களே, இது விஷயமாக நாம் ரொம்ப விரிவாக விவாதிக்க வேண்டிய செய்திகள் இருக்குது. இந்த சட்டம் இது எப்படிப்பட்ட ஆபத்தை உண்டாக்கணும். ஒன்றை மட்டும் சுருக்கமாக சொல்கிறேன். பொது சிவில் சட்டம் போல ஒரு சமூகத்தை குறிவைத்தது அல்ல. இது ஒட்டுமொத்த இந்தியாவின் பெரும்பான்மை மக்களை குறிவைத்தது. பெரும்பான்மை மக்களை இது போன்ற சட்டங்களின் மூலமாக அடிமைப்படுத்துவதற்கு இவர்கள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஏற்பாடு. இதை ஏனோதானோ என்று இல்லாமல் மக்கள் ஓரளவுக்கு ஜனநாயகத்தின் மீதும் மதசார்பற்ற இந்தியாவின் மீதும் மனித உரிமைகளின் மீதும் மனித சுயமரியாதைகளின் மீதும் அக்கறை கொண்ட அனைத்து அமைப்புகளும் இயக்கங்களும் மக்களும் ஒன்று திரண்டு இந்த சட்டத்தை திரும்ப பெறுகின்ற வரைக்குமாக இந்த மத்திய அரசுக்கு எதிராக நாம் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டங்களை ஜனநாயக ரீதியில் நடத்த வேண்டும். அது ஒரு விடாப்பிடியான ஒரு போராட்டமாக இருக்க வேண்டும். தேவைப்பட்டால் அது ஒரு சுதந்திர போராட்டம் என்கின்ற அளவுக்கு கூட அதை நாம் ஈடுபடுத்த வேண்டும் என்பது என்னுடைய அபிப்பிராயம். என்றால் இது போன்ற சட்டங்களை இந்த அனுமதித்தால் நாளை மனு தர்மமே இந்தியாவின் சட்டமாக வரும். சமஸ்கிருதமே இந்தியாவின் ஆட்சி மொழியாக ஆகும். சமஸ்கிருதம் தெரியாதவர்கள் எந்த உத்தியோகத்துக்கும் செல்ல முடியாது என்கின்ற பேராபத்து ஏற்படும். இவையெல்லாம் தடுப்பதற்கு ஒன்றுபடுவோம், போராடுவோம் என்று சொல்லி நிறைவு செய்கின்றேன். இது குறித்த அடுத்தடுத்த பதிவுகளை மற்றும் பல விவரங்களோடு வெளியிடுகின்றேன் இன்ஷா அல்லாஹ் என்று கூறி நிறைவு செய்கின்றேன். நன்றி.